வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நிறைய கேள்விகள் நீங்கள் பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக முதலமைச்சருடைய ஒரு கடுமையான ஒரு அறிக்கை ஒன்று வெளியே இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஜனாதிபதி ஆலோசனை கேட்டிருக்கார். ஆளுநர் தொடர்பான வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டி ஆலோசனைகளை கேட்டிருக்கார். இது சட்டவிரோதம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கடுமையான சொற்பிரயோகத்தோடு முதலமைச்சர் தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஜனாதிபதி தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படணும் அப்படின்னு நம்ம வலியுறுத்துகிறோம். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அந்த உரிமையை அவர் தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுவும் மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியாவினுடைய வழிகாட்டியாக இன்றைக்கு இருக்கிறார். அது இந்தியாவின் வழிகாட்டி மட்டுமல்ல, மாண்புமிகு முன்னாள் பிரதமர் விபி சிங்குக்கு எப்படி மாநில உரிமைகளை காக்கின்றவர் என்ற ஒரு பட்டம் இருந்ததோ, அதே போல் இன்றைக்கு மாநில உரிமைகளின் காவலர் என்கின்ற பட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அதை உடைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜனாதிபதி இப்பொழுது உச்சநீதிமன்றத்தை ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனையில் இந்த தீர்ப்பு இறுதியானது என்று தான் சொல்ல முடியும். இந்த தீர்ப்பை ஒருபொழுதும் யாராலும் மாற்ற முடியாது. அது தெரியாத சங்கிகள், தொலைக்காட்சியில் பேசுகிற சில சங்கிகளும் அரசியல் விமர்சகர்கள் என்ற பேரில் போலி சங்கிகளும் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை மாற்றிடுவோம், ரிவ்யூ பண்ணிடுவோம். நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷனே போட்டாலும் இதே சேம் பெஞ்சில் தான் வரும். இந்த சேம் பெஞ்ச் டைம் ஃப்ரேமை ஒரு பொழுதும் மாற்றாது. இந்த கேஸினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஃப்ரேம் தான், காலக்கெடு தான். அந்த காலக்கெடுவை ஒரு பொழுதும் நீதிமன்றம் நிறுத்தி வைக்க முடியாது. பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் பல்வேறு தீர்ப்புகளை உதாரணம் காட்டி பல நூற்றுக்கணக்கான பக்கங்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு பக்க தீர்ப்பாகவோ அல்லது 2 பக்க தீர்ப்பாகவோ வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கே அவங்க எடுத்துக்கிட்டு அந்த தீர்ப்பை எழுதி அந்த தீர்ப்பை லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை அவ்வளோ சுலபமாக அதை மாற்றிட முடியாது. ஜனாதிபதி ஒரு ஆலோசனை உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருக்கிறார். அதுவே இன்றைக்கு மிகப்பெரிய சட்டவிரோதம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கு முதலமைச்சரோட ட்விட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிட் யூ பேரடைஸ் த லெஜிஸ்லேட்டர்னு கேட்குறாங்க. பிஜேபி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அசம்பிளி மெம்பர்ஸை அல்லது அசம்பிளியை, சட்டமன்றம் அதிகாரத்தை கொண்டிருக்கிற அவர்களை எங்களை முடக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி கடுமையாக ஒரு ஜனாதிபதியை நோக்கி, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசை நோக்கி அல்ல, ஜனாதிபதியை நோக்கி, ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிறோம். இன்னொன்று, பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பதைப் போல ஆளுநர் என்கின்ற ஆரியன் ரவி இன்றைக்கு என்ன சொல்லிருக்கு? RN ரவி அல்ல, அவர் ஆரியன் ரவி அவர் பின்னாடி பிஜேபி இருக்கிறது, RSS கும்பல் இருக்கிறது, அவர் RSSின் அஜெண்டாவை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்காக RSSின் கைக்கூலியாக வந்திருக்கிறார் அப்படின்பது தான் நம்ம பார்க்குறோம். அது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. எந்த அளவுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்ட ஒரு அமைச்சரவையை அல்லது உச்சநீதிமன்றத்தை, இன்னும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, துணை ஜனாதிபதி, நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு? தன்கர் என்ன சொல்கிறாரு? உச்சநீதிமன்றத்திற்கு பவர்ஸே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த உச்சநீதிமன்றம் தான் ஜனாதிபதி இப்போ கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இன்னொன்று, தன்கர் என்ன சொன்னாரோ, சட்டம் இயற்றும் அதிகாரம் எங்களுக்குத்தான், நாடாளுமன்றத்திற்கு தான் உண்டு என்று என்ன சொன்னாரோ அதை தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் சொல்கிறாரு. அதுதான் நாங்கள் உச்சநீதிமன்றம் அன்றைக்கி சொல்லியிருக்கு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இவங்க இப்படி ஒரு அராஜகத்தை இன்றைக்கு நிறைவேற்றிருக்காங்க. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தக்க பதிலடியை இதற்கு கொடுக்கும். சட்டப்பூர்வமாக நாம் பெற்ற உரிமை இது நாம் போராட்டம் நடத்தினோம். போராட்டத்தின் மூலம் பெற்ற வெற்றி மட்டுமல்ல, இது சட்டப்பூர்வ வெற்றி. இந்த தீர்ப்புக்கு பிறகு இவ்வளவு நாள் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கனத்த மௌனத்துடன் ஒன்றிய அரசு இருந்தது. தன்கர் போன்றவர்கள் ரியாக்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஆனாலும் கூட அதற்கு உச்சநீதிமன்றத்தின் சார்பில் பதில் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, ஒன்றிய அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா எதுவுமே செய்யாமல் ஒரு ரெவியூ பெட்டிஷன் போடுறதோ அது மாதிரி எதை விஷயமே பண்ணாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு ஜனாதிபதியை வைத்து அடுத்த காயை அவர்கள் நகர்த்தி உள்ளார்கள். இது அவர்களுக்கு பலனளிக்குமா அல்லது இந்த தீர்ப்புக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா? இந்த தீர்ப்புக்கு தொந்தரவு கொடுக்குமா என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் நான் கட்டறிந்த ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில், ப்ராக்டிசிங் லாயர் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறது என்னென்னா, பல்வேறு தீர்ப்புகளை அவர்கள் உதாரணம் காட்டிட்டாங்க.
அந்த தீர்ப்புகளை படித்து பார்த்தாலே இந்த தீர்ப்பை மாற்ற முடியாதுன்னு தெரியும். அந்த தீர்ப்புகளின் முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை ஒருபொழுதும் உச்சநீதிமன்றம் ரிவ்யூ பெட்டிஷனில் நிறைவேற்றுறதே கிடையாது. சைட்டேஷன்ஸ் நிறைய சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சைட்டேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 சைட்டேஷன்ஸை பார்த்தாலே சட்டம் தெரியாதவர்களுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சாதாரண பாமர மக்களும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நாம் கவர்னருக்கு கேட்டால் ஜனாதிபதிக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதைத்தான் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தண்டனையாக பாஜக கருதுகிறது. மிகப்பெரிய தண்டனை அவமானமாக பிரதமர் மோடி கருதுகிறார். மிகப்பெரிய அவமானமாக அமித்ஷா கருதுகிறார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. யாரால? நீங்கள் ஒன்றிய அமைச்சரவையாலோ ஒன்றிய அமைச்சரவை கூடி ஏதேனும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் கூட ஆலோசித்திருக்கிறார்கள். அது எதுவுமே உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது, இந்த தீர்ப்பை உடைக்க முடியாது என்று தெரிந்ததால் தான் இப்பொழுது இறுதியாக ஜனாதிபதி அவர்களை வைத்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. இந்த ப்ளேயில் ஒரு பொழுதும் இந்த நாடகத்தில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற தளபதி மு.க. ஸ்டாலின் பெற்ற இந்த தீர்ப்பு தான் செல்லும் என்று தான் அவர்கள் சொல்ல முடியும். இதில் மாற்றி எதுவும் சொல்ல முடியாது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதே போல் சிபிஐயினுடைய விசாரணையில் எந்த விதமான பிறல் சாட்சியும் இல்லாமல் நேற்று முன்தினம் தீர்ப்பளிக்கப்பட்டது. இப்போ முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு, அதாவது 85 லட்சம் ரூபாய் அவர்கள் நிவாரணமாக கொடுத்துருக்காங்க. இவர் முதலமைச்சர் கூடுதலாக 25 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காரு. இதை இது எதற்காக? இது ஒரு அரசியலுக்கான ஒரு காரணமாக பார்க்குறான். இது ஏன்னா இப்போ குற்றவாளிகள் எல்லாரும் அதிமுக காரர்களாக இருக்காங்க பெரும்பாலானோர். அதனால் அரசியல் படுத்துறதுக்காக ஒரு தீர்ப்பை அரசியல் படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள் வைக்கிறாங்க. இல்லை, தீர்ப்பை அரசியலாக்க வேண்டியது நாம் அல்ல. தீர்ப்பை அரசியலாக்கியது எடப்பாடி பழனிசாமி. தீர்ப்பை வரவேற்றோம், எல்லா கட்சியும் வரவேற்றோம். மாதர் சங்கம் மனிதாபிமானம் உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள், இன்னும் சொன்னால் மனிதாபிமானம், மனசாட்சி, உண்மைத்தன்மை, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுகிற எந்த ஜீவனும் அதை வரவேற்றிருக்கோம். நீ தீர்ப்பை வரவேற்றிருந்தால் நாம் ஏற்றுட்டுருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கடமையை செய்கிறாருன்னு. ஆனால் அந்த தீர்ப்பை தான் பெற்றுக் கொடுத்தேன் என்ற அவமானமே இல்லை, கொஞ்சம் ஒரு கூச்சமே இல்லாத அந்த தீர்ப்பை பெறுவதற்கு நான் காரணம்னு சொல்கிறார். இதில் கொடுமை என்னென்னா, உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு அபராதம் விதிச்சு. யாருக்கு? இந்த எடப்பாடி பழனிசாமியோட அரசாங்கத்துக்கு. யார்? எதற்காக? இந்த குற்றச்சாட்டுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு ஜியோ போட்டார்கள். அந்த ஜியோவிலே பாதிக்கப்பட்ட பெண்ணை புகார்தாரரின் பெயரை சேர்த்தார்கள். உயர்நீதிமன்றத்திற்கு சென்று உயர்நீதிமன்றம் கண்டித்து, நீங்கள் சேர்த்தது மிகப்பெரிய தவறு, வெளிப்படுத்தியிருக்க கூடாது, வெளிப்படுத்தியது தவறு, இது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த அரசு வழக்கறிஞர் நீதிபதியிடத்தில் கெஞ்சிய காரணத்தினால், மன்றாடி கேட்டதன் காரணத்தினால் 25 லட்ச ரூபா அபாரதத்தோட விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. நீங்கள் அந்த 25 லட்ச ரூபாய் அபராதம் போட்டு அந்த ஜிஓ போட்டு, ஒரு ஜிஓ கூட உருப்படியாக சிபிஐக்கு மாத்திரம் ஜிஓ கூட உருப்படியாக போட முடியாத எடப்பாடி பழனிசாமியா நீங்கள் இந்த பெண்கள் இத்தனை பேர் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இத்தனை பெண்கள் யாரின் பெயரால் இந்த காரியத்தை செய்தார்கள்? அதிமுகவினர் என்ற காரணத்தை செய்தார்கள். யாருக்கு உறவினர் என்ற காரணத்தினால் செய்தார்கள்? அவர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அந்த சமுதாயத்தின் பின்னணியில் இருக்கிற பலம் வாய்ந்த அமைச்சர்கள், அன்றைக்கு இருந்த அமைச்சர்களுடைய பெயரில் இது நடந்தது. எவ்வளவு பேர் அதிமுகவை சேர்ந்தவர்? இல்ல, நீங்க 3 பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் பொறுப்புல, எந்த பொறுப்பிலுமே இல்லாத ஒரு நபரை திமுக கொடி கட்டி இருந்தார் காரில் என்று சொல்லி யார் அந்த சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு எஸ்ஐடி, ஸ்பெஷல் எஸ்ஐடி கொடுத்திருக்கிற அந்த விசாரித்திருக்கிற அந்த எஃப்ஐஆர், அந்த சார்ஜ் ஷீட் சரி என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. திமுக அரசு செய்தது என்று எந்த சம்பந்தமும் திமுகவின் உறுப்பினராக இல்லாத நபர் யார் வேண்டுமானாலும் திமுகவின் கொடியை கட்டி கொண்டு யார் வேண்டுமானாலும் போய் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதற்கு 1.5 கோடி திமுக தொண்டர்களையும் பலிகளாக்கி யார் அந்த சார் என்று கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வெட்கமில்லை? இன்னைக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா? இன்னைக்கு எஸ்ஐடி செஞ்சது சரி என்று சொல்லியிருக்கிறது உயர்நீதிமன்றம். அப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இவர் இவ்வளோ பெரிய பாலியல் குற்றச்சாட்டை நீங்கள் பிப்ரவரி மாதம் புகார் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்கன்னு கேளுங்க, அவங்க எத்தனை மாதம் கழிச்சு போட்டாங்கன்னு கேளுங்க. அதற்குள்ளே அவங்க சாட்சிகளை கலைக்க போலீஸ் முயற்சித்தாரா இல்லையான்னு கேளுங்க.
அன்னைக்கு இருந்த போலீஸ் எல்லாமே இன்னைக்கு ஊடகத்தில் வெளிப்பட்டுருச்சு. தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னும் முழுமையான தீர்ப்பு வர்ற எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைத்த தகவலின்படி ஆப்ரேஷன் போர்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க. தீர்ப்பில் புகார்தாரரின் புகார் சாட்சிகளை 1 மாத காலம் அந்த காவல்துறை தவிர்த்ததன் காரணமாகத்தான் அந்த A1 A2 என்ன பண்ணுறாங்க, போயிட்டு யார் புகார் கொடுத்தாங்களோ அவர் அண்ணனை போய் தாக்குறாங்க, அவங்க அப்பாவை போய் தாக்குறாங்க. அதுக்கும் புகார் கொடுக்குறாங்க இவங்க வந்து. அப்பயும் எஃப்ஐஆர் போடல. அதற்கு பிறகுதான் திமுக உள்ள வருது, மாதர் சங்கங்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. நாம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்த தீர்ப்பை நான் பெற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுகிற மனசாட்சியில் உள்ள மனிதர் இவர் எவ்வளவு மோசமான அரசியல்வாதி என்பதை இதன் மூலம் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் எப்படி ஊர்ந்தவர், எப்படி தவழ்ந்தவர் என்று தமிழ்நாடு பார்த்ததோ அதே போல இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என்ற ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நபராகத்தான் அவரை பார்க்கலாம். ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து அது காரணமே பெண்களின் ஓட்டு இப்போ திமுக வந்துருச்சு. முழுக்க 11 தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 11 தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்பொழுதுமே பெண்களின் ஓட்டு அதிமுகவுக்கு இருக்கும் என்ற ஒரு மாய பிம்பத்தை அவர் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த மாய பிம்பத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களின் தலைவராக இருக்கிற நபராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். எம்ஜிஆருக்கு இருக்கிற அரே தாய்மார்களின் மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கு. அதனால தான் இவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் அதிகமாக கல்லூரிக்கு வருகிற மாநிலம் தமிழ்நாட்டிலே புள்ளி விவரப்படி இந்தியாவிலேயே அதிகம். 52% பெண்கள் உயர்கல்வி படிக்கிற ரேஷியோ நாம் இன்னைக்கு 52% ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. 100% இருக்கிற கேரளாவிலே கூட +2 வரைக்கும் தான் இருக்கு, காலேஜுக்கு போகிறதுல கிடையாது. ஆனால் நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரிக்கு செல்கிற மாணவிகள் அதிகமாக இருக்காங்க இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில். அதற்கு பிறகு பெண்கள் படிக்கிற ரேஷியோ உயர்ந்திருக்கிறது. இடைநிற்றல் கிடையாது. நீங்கள் அதில் முக்கியமாக கவனிக்கிறீங்க, இடைநிற்றல் என்கின்ற ஒரு சுமார் 2%லிருந்து 8% வரைக்கும் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் 11% இடைநிற்றல் இருந்துச்சு. ஆனால் இடைநிற்றல் இல்லாமல் பெண்கள் படிக்கிறாங்க. பெண்கள் மட்டுமே வேலை செய்கிற தொழிற்சாலைகள் இன்னைக்கு இருக்குது, சிப்காட்டுகள் இருக்குது. அதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. திமுக ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இவருடைய ஆட்சியிலே ஒரே ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கவில்லை, நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை யார் குறைத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறவே கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம், என்னுடைய எண்ணம், அரசினுடைய எண்ணம். ஆனால் அதை செய்ய முடியுமா, முற்றிலும் 100% 0% கொண்டு வர முடியுமா என்ற முயற்சி தான் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். ஹெல்ப்லைன் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். தனியாக வந்து போலீஸ் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்டோக்களில் ஒவ்வொரு ஆட்டோவிலையும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி சென்னை மாநகர கமிஷனராக இருக்கிற திரு அருண் IPS அவர்கள் புதிய ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி நீங்கள் எந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கனாலும் ஒரு பெண் தனியாக பயணிக்கின்ற பொழுது அத்தனை ஆட்டோவிலும் அந்த செயலியை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை போலீஸ் நீங்கள் எங்கே போயிருந்து கண்காணிக்கும். எந்த இடத்துல உங்கள் செல்ஃபோன் டவர் இருக்குது, உங்கள் மொபைல் எங்கே இருக்கிறது என்பதை போலீஸ் கண்காணிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொண்ட ஒரு மாநிலத்தை அவமானப்படுத்துகின்ற வகையில் இங்கே இருக்கிற GDP குரோத்தை வந்து புரிந்து கொள்ள முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல், அதை வந்து பார்த்து சகித்து கொள்ள முடியாமல் நாம் GDPயிலே இன்றைக்கு இருக்கோம். இன்றைக்கி மின்னணு உற்பத்தியில் நாம் அதிகம் முன்னணியில் இருக்கிறோம். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையில் நாம் முன்னணியில் இருக்கிறோம். 4856 கிலோமீட்டர் சாலை போட்டிருக்கிறார் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். 4856 கிலோமீட்டர் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சாலை போடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருந்தார். எடப்பாடி இருக்கிறப்பவே இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே யாரும் கிடையாது. பேரறிஞர் அண்ணாவின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக டாக்டர் கலைஞர் இருந்தார். அண்ணா மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே பொதுப்பணித்துறையை ராஜினாமா செய்துவிட்டு தான் முதலமைச்சராக, தவிர பொதுப்பணித்துறை அவரே வைத்துக் கொள்ளவில்லை. அப்படித்தான் எல்லா அமைச்சர்களும் எல்லா முதலமைச்சர்களும் இருந்தார்கள். ஆனால் பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் கடைசி வரைக்கும் தன் கையிலேயே வைத்திருந்த கல்லாப்பட்டி சிங்காரம் தான் எடப்பாடி பழனிசாமி.
இப்போ வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குற்றங்களுடைய எண்ணிக்கை 55 விழுக்காடு கூடியிருக்குது. எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அதை தான் நான் கேட்க வந்தேன். இப்போ எந்த புள்ளி இப்போ ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் தான் இறுதியானது. ஆமாம், என்சிஆர்பி ஏன்னா சங்கிகள் எடுக்கிற புள்ளி விவரம்லாம் இறுதியானதோ உறுதியானதோ கிடையாது. பாஜக நயினார் நாகேந்திரன் ஒரு 50% அதிமுக, 50% சங்கி. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அமித்ஷாவின் அடிமையாக மாறி முழுக்க இப்போ வந்து அதிமுகவை அமித்ஷா திமுகவை மாற்றிட்டாரோ, அதே போல் இன்றைக்கு பாஜகவினுடைய அடிமையாக இருக்கிற நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது பொய்யை புரளியை இவர்கள் சொல்லணும். இவர்கள் சொல்லுகிற எந்த பொய்க்கும் யாரும் வந்து ஆதாரம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் தரன்னு சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சங்கி கும்பல் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள் இங்கே அதிகம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்ற ஒரு திட்டமிட்டு அவதூறை பரப்புகிறார்கள். இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் உடைத்து காட்டுவார். மத்திய பிரதேசத்தில் 2 உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள், அதில் சுக்லா, அனுராதா 2 நீதிபதிகள் இன்றைக்கி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. அதற்கு முன்பாக இந்தியாவினுடைய விமானப்பட தளபதியான ஒரு பெண் அதிகாரியை பற்றி மிக மோசமாக சொன்ன அந்த மந்திரி மீது, அமைச்சர் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க. ஏன்னா நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அது வழக்கு பதிவு பண்ணல அந்த மாநில காவல்துறை. உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து கண்டிச்சிருக்குது. இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேரும் நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது, 4 மணி நேரத்துக்குள்ளே அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவு இன்றைக்கு பிறப்பிச்சிருக்காங்க. இல்லை, அது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தாருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலே இருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாநிலம் இன்றைக்கி பிஜேபி ஆளுகிற மாநிலம். இன்னொன்று, நீங்கள் வந்து காந்தியை கொன்ற கோட்சேவை கும்பிடுகிறவர்கள், காந்தியை கொண்டு இந்த நாட்டின் தேசத்தந்தையை வந்து கொன்றவர்களை பூஜிக்கிறவர்கள் இவர்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே இருக்காது. இந்திய இராணுவத்தை அவமானப்படுத்துவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இல்லை, அவங்க என்ன அப்படி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கோவப்படும் அளவுக்கான ஒரு பேச்சு வழக்கில் சொன்னாங்க. இல்லை, பேச்சு வழக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, பேச்சு வழக்குன்னு சொன்னால் எல்லாவற்றையும் இவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து அதாவது பெண் அதிகாரிகளை அவமானப்படுத்துவதை வேடிக்கை பார்க்க முடியாது, நீதிமன்றம் கருதுது. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகமான பெண் நீதிபதிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அதிக பெண் நீதிபதிகள் இருக்கிறோம். பெண்களுக்கு இங்கே உள்ளாட்சியில் அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுத்து மேயராக, கவுன்சிலராக, ஒன்றிய கவுன்சிலராக, வார்டு கவுன்சிலராக, இன்றைக்கு நம்ம நகராட்சி தலைவராக அதிக பெண்களை உருவாக்கி வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இவ்வளவு சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தேர்தலில் நிற்பதற்கு கொடுத்துருக்கிறோம். பெண்களுக்கு என்று தனியான திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இதை இப்படியான பெண்கள் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கென்று தனியாக செயல்படுகிற ஒரு ஆட்சி நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இருக்கிறது நீங்கள் காட்ட முடியாது. எந்த மாநிலத்திலையும் கிடையாது. பெண்கள் இங்கே ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் கூட வந்து இங்கே வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரல. எதுக்கு? அதிகார பகிர்வை உருவாக்கி தர்றேன். 50% அதிகார பகிர்வை உருவாக்கி தந்தது கலைஞர் தான். கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி எஜுகேஷனில் நாம் வந்து உயர்வான இடத்துல இருக்கிறோம். பெண் கல்வியில் அதிகமான இடத்துல இருக்கிறோம். இப்போ உமன் எம்பவர்மெண்ட்டில் அதிகமாக இருக்கிறோம். இன்னும் கேட்டிங்கன்னா விமன்ஸுக்குன்னு தனியாக வந்து ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எங்கே இந்தியாவில் அதிகமாக விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்கன்னா இங்கே தான் இருக்கும். அதுதான். ஆனால் நம்ம கேள்விக்கு இப்போ போகலாம். நீதிபதிகள் இப்படி தெரிவித்தது எந்த இதை சுட்டி காட்டுது? குறிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே ஒரு அமைச்சர் மீது, அந்த விஜய் அவர் மீது உடனடியாக வழக்கு போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அவர் சொன்ன அப்படி என்ன? இப்போ சோஃபியா குரேஷி என்கின்ற ஒரு இராணுவ அதிகாரி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அவங்க ஒரு இஸ்லாமியர். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் வேற ஒருத்தர் வச்சு அவங்க கூட இருக்கிற சப்பார்டினேட்டை வச்சு நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அது ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்காரர்கள் அந்த இராணுவ அதிகாரிகளுடைய சகோதரருங்கிறாரு. யார்? ஒரே மதம்ன்றதுனால அது எவ்வளோ பெரிய கேவலமான எண்ணத்தை இவர் நஞ்சை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்தியனாகத்தான் அவங்க வந்து போர்க்களத்தில் நிற்கிறாங்க.
போர்க்களத்தை உயிரை துச்சம் என்று நிற்கிற இராணுவ அதிகாரிகள். இன்னும் கேட்டிங்கன்னா முதல் பலியே ஒரு இஸ்லாமியர் தான். ஆமாம், பீகாரை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் இந்த போரினுடைய தொடக்கத்தின் முதல் பலியே. அவர் இந்தியனாக தான் இறந்து போனார், அவர் இஸ்லாமியராக இறந்து போகலை, இந்தியனாக தான் இறந்து போனார். அப்படி நஞ்சை விதைத்து எப்படியாவது அரசியல் அறுவடை செய்யணும் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து கோவில் இருக்க வேண்டிய மதத்தை கல்லூரிக்கும் பள்ளிக்கும் அல்ல அரசினுடைய நலத்திட்டங்களுக்கும் அல்லது அரசினுடைய சிறப்பு திட்டங்களுக்கும் எப்படி ஒன்றிய அரசோ அல்லது வந்து பாஜக ஆளுகிற அரசாங்கமோ செயல்படுதோ, இன்றைக்கு கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா இந்த நாட்டை இராணுவத்திலும் மதப்பிரிவானத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து நேற்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. குறிப்பாக ஆகம விதிகள் இல்லாத கோயில்களில் அர்ச்சகர்களை அனைத்து சாதி அரசியலை நியமிக்கலாங்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமே செயலும் எண்ணமும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கோயில்களிலும் அனைத்து சாதி அர்ச்சகர்களும் இருக்கணுங்கிறது தான். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்குது. இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா அல்லது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது ஒரு முதல் படியான வெற்றியாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஆகம வழிபாடு இல்லாத கோயில்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பழனி கோயில் ஆகம கோயில் கிடையாது, நிறைய பேருக்கு அது தெரியாது. பழனி கோயிலில் கொடிமரம் கிடையாது, அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. பழனி கோயிலில் வந்து அங்கே பூசை செய்கிறவர்கள் வேறு மாதிரி பூசை செய்வார்கள். திருச்செந்தூர் கோயிலில் பூசை செய்கிறவங்க வேறு மாதிரி செய்வாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பூசை செய்கிறவங்க வேறு மாதிரி செய்வாங்க. அவர்கள் சிவாச்சாரியர்கள் எல்லாரும் வந்து பிராமணர்கள் தான். ஆனால் இவர்களுக்குள்ளே பல்வேறு முறையான சமய சடங்குகளை உருவாக்கி வைத்து தான் சாமி வழிபாடு நடத்துகிறாங்க. அந்த அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 50% நமக்கு கிடைக்கிற மாதிரி இப்போ ஒரு இந்த தீர்ப்பை வச்சு ஒரு 50% நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னும் கேட்டிங்கன்னா பெண் ஓதுவாரையே நம்ம நியமிச்சிட்டோம். ஆமாம், நம்ம தான் வந்து முன்னோடி. பெண்கள் வந்து இந்த கருவறையில் போய் பாடல் பாடக்கூடிய கருவறையிலிருந்து பாடல் பாடக்கூடிய இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்த ஒரு படியாகத்தான் இதை ஒரு மிகப்பெரிய வெற்றி படியாகத்தான் நம்ம கருதுகிறோம். ஆனால் 100% எல்லா திருக்கோயிலும் நீங்கள் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை தான் கொண்டு வரணும் மாண்புமிகு முதலமைச்சரோட எண்ணமாக இருக்குது. பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நான் இப்பொழுதுதான் அகற்றியிருக்கிறேன் என்று மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சொன்னாரோ, இந்த சட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இதை 100% நம்முடைய ஆட்சி முடிவதற்குள்ளாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவோ அல்லது அதற்கான உரிய நடவடிக்கைகளின் மூலமாகவோ நாம் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி 2021ஆம் ஆண்டு முதல் இப்போது வரைக்குமான அந்த 4 ஆண்டு கால ஆட்சி குறித்தான ஒரு டேட்டா இன்றைய நாளிதழ்களில் வெளியே இருக்குது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து மிக அதிகமாக இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. வழக்கமாக ஒன்றிய அரசு நாங்கள் டேட்டாவை வந்து நம்புவதில்லை, டேட்டாவை இது பண்ணுறதில்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு பற்றியும் தமிழ்நாடு அரசினுடைய திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகுமான வளர்ச்சி விகிதம்லாம் வந்து அதனுடைய உயர்வை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக மாணவர்கள் இன்றைக்கி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஆதி திராவிட மாணவர்கள் மற்றும் பழங்குடி மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது. இல்லை, நீங்கள் காந்தியன் இன்ஜினியரிங் அப்படின்னு இப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அல்லது பணம் தர மாட்டோம்னு ஒரு மிரட்டல் துணியும் ஒன்றிய அரசு நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வருது. தமிழ்நாடு மாணவர்கள் வளர்ச்சி அடைந்து போகிறார்கள். எல்லா கம்யூனிட்டியும், அதாவது ஓபிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், மற்ற எஸ்சி எஸ்டி இப்போ பழங்குடி எல்லோரும் வந்து ஒரே ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறதா அந்த டேட்டா கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அதாவது காந்தியன் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. காந்தியன் இன்ஜினியரிங்கை அதில் மெயின் முக்கியமான புள்ளியை மகாத்மா காந்தி வைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டின் தேசத்தந்தை சொன்னதை மாண்புமிகு முதலமைச்சர் செய்கிறார். நீங்கள் யார் எந்த சமுதாய மக்கள் உடனடியாக முன்னேற வேண்டும் என்று இன்றைக்கி 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்கள் வந்து இப்படி ஒரு ரேஷியோவை நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். வந்து அதிகமான மாணவர்கள் ஆதி திராவிட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 1-2 ஹாஸ்டல்ஸ் வந்து சரியாக இல்லை, உணவகங்கள் சரியாக இல்லை அப்படின்றதை போய் எம்சி ராஜா ஹாஸ்டல்னு ஒன்று இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வச்சார். நீங்கள் போய் பாருங்கள், அது அந்த ஹாஸ்டலில் எப்படி மிக பழமையான ஹாஸ்டல் எம்சி ராஜா ஹாஸ்டல் என்பது. இப்போ இன்னொன்று இவங்க வந்து எப்படி பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிகமான பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு எப்படி வந்து பொய் பிரச்சாரம் செய்கிறாங்களோ, ஆதிராவிட மக்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற ஒரு சில சம்பவங்களை வச்சுக்கிட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் தான் அதற்கு பதிலடி. ஆதிதிராவிட மாணவர்கள் இன்னும் கேட்டிங்கன்னா, மாணவர்கள் படிக்கிறது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இந்தியாவின் வரலாற்றிலேயே எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி திராவிடர்களுக்கென்று தனியாக தொழில் முனைவோருக்கென்று தனியாக ஒரு பிரிவை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் என்டர்பிரனர்ஸ், உமன் என்டர்பிரனர்ஸ் இருக்கும், என்டர்பிரனர்ஸ் விங் இருக்கும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்குற, நீங்கள் ஆதி திராவிடர் தொழில் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கென்று தனியாக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை உருவாக்குது. அதற்காக தனியாக ஒரு விங்கு அமைச்சிருக்காங்க. அதுக்காக தனியாக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. நீங்கள் அந்த உங்களுடைய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபினான்ஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கான தேவையான உதவிகள், சட்ட உதவிகளிலிருந்து எல்லா உதவியும் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். இது ஒன்றிய அரசு மட்டும்தான் இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சலுகைகளை செய்து வந்தது. ஆனால் எந்த மாநில அரசும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையோடு இங்கே ஆண்டர்பிரினர்ஸும் வரணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்கார். அதுதான் இந்த வளர்ச்சியினுடைய விகிதம். இப்போ அதே போல் நீங்கள் கல்லூரி மாணவர்கள், இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் ஏன் இடைநேற்றம் இல்லாமல் வராங்க என்பதற்கு முதல் உதாரணம் 1000 ரூபாய் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, நீ காலை உணவு திட்டம் 17 லட்சம் பேர் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி காலை உணவு திட்டம் தினந்தோறும் சாப்பிட்றாங்க. காலையில் இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் யாரும் போய் மனு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு காலையில் சத்துணவு கொடுங்க இன்னும் கேட்கல. யாரும் போராட்டம் நடத்தலை, யாரும் தீர்மானம் போடலை. ஆனால் ஒரு தாயுள்ளத்தோடு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, தமிழ்நாட்டின் தாயாக நின்று இன்றைக்கு 17 லட்சம் பிள்ளைகளுக்கு தினம்தோறும் இலவசமாக உணவு கொடுக்குறாருன்னு சொன்னால், காலையில் மதிய உணவு தனி, சத்துணவில் 1 முட்டை 5 முட்டை கொடுத்தோம். இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை உருவாக்கி கொடுக்குறது தான். இப்போ 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், நீங்கள் வாங்க படிங்க, நீங்கள் படித்தா மட்டும் போதும், தமிழ்நாட்டை முன்னேற்றி கொடுங்க. நீங்கள் படித்தால் கல்வியின் மூலம் மட்டும்தான், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் என்ற ஒரு எண்ணம். 30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி சராசரியாக ஒரு ஆண்டு பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்குறாரு, பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும். அப்போ இப்படிப்பட்ட அதிகமான நிதியை ஒதுக்கி பள்ளி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை, கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கி முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அதுதான் அந்த புள்ளி விவரம் இன்றைக்கி சொல்லுது. டேட்டாக்கள் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக நமக்கு தெரிகிறது. உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிகவும் நன்றி. வணக்கம். மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.